ஆக்சிஸ் கன்சம்ஷன் ஃபண்ட் என்எஃப்ஓ இதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 23லேருந்து செப்டம்பர் 6 தான் என்எஃப்ஓ பீரியட். இது முடிஞ்சாலும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த கன்சம்ஷன் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி ஜென்ரலாக கன்சம்ஷன்னா எஃப்எம்சிஜி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 8 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் பண்ணுறாங்க. 70 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் இவங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஆட்டோமொபைல், ஃபார்மசூட்டிக்கல், கன்சியூமர் டியூரபிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. லேட்டஸ்ட் ஃபின்டெக் பிளேயர்ஸ் இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி இப்போ லிஸ்ட் ஆக போகுது. அப்புறமா நைக்கா, இது எல்லாமே வந்து கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபின்டெக் பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் இவங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஏன் இது ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் இன் பர் கேபிட்டா இன்கம். அதாவது என்னென்னா, இந்தியாவில் ஒருத்தர் வந்து $2000 சம்பாதிக்கிறாரு வருஷத்துக்கு அப்படின்னா, இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றது தான் நமக்கு தெரிஞ்ச உண்மை. ஏன்னா சைனாவில் எக்கனாமி இன்க்ரீஸ் ஆக அந்த பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. யூஎஸ்லேயும் இது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகுது. 65% ஆஃப் த பாப்புலேஷன் ஒரு 35 வயசுக்கு கீழே தான் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். யூஎஸ் வளர்ந்தது, சைனா வளர்ந்தது, ஜப்பான் வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த டெமோகிராஃபிக் கண்டிஷன் இருக்கும்போது தான் நடந்துச்சு. ரேபிட் டிஜிட்டலைசேஷன், அந்த பண பரிமாற்றமாக இருக்கட்டும், யூபிஐ சொல்கிறோம், நிறைய ஆன்லைன் ஃபின்டெக் பிளேயர்ஸ், இது எல்லாமே வந்து குயிக்காக பணத்தை வந்து ஒரு கிராமத்தில் போனாலும் பேடிஎம் மூலமாகவோ, ஃபோன்பே, கூகுள் பே மூலமாக நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியுது. இதுவும் ஒரு பெரிய காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் லக்ஸரி ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் வந்து 10% ஆவரேஜாக ஆனுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய எஃப்எம்சிஜி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பிரிட்டானியாலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிஸ்கெட்ஸ்லேருந்து போய் ப்ரீமியம் பிஸ்கெட்ஸ், அதில் தான் மார்ஜின் அதிகமாக கிடைக்குதுன்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக கன்சம்ஷன் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகும். இது ஏன் சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் 10 இயர்ஸில் உலகத்திலேயே 7.2% ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு வருஷம். இது ஃப்யூச்சரில் இந்தியாவோட மார்க்கெட் கேபிட்டல் இப்போ $4 trillion இருந்து $10 trillion இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் தேடி போகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகும். கன்சம்ஷன், அதாவது நம்ம ஆன்லைன் இ-காமர்ஸும் நம்ம நல்லா பூம் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறோம். இதனாலையும் நிறைய பேர் பணத்தை செலவு பண்ண ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி வேரியஸ் காரணங்களுக்காக இந்த ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன் இது பண்ணலான்னா, இது பண்ணால் ஸ்டாக் மார்க்கெட் உயரும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த ஃபண்டு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்ன்றது ஃப்யூச்சரில் ஃபண்டு லிஸ்ட் ஆன பிறகு தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃப்யூச்சரில் இதை பற்றின ரிவ்யூவை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.